ஹலோ, இன்னைக்கு லஞ்ச் காம்போல வந்து அன்னைக்கு கருவடம் இட்டோம் இல்லையா, அந்த கருவடத்தை போட்டு வெத்த குழம்பும் அதை தொட்டுக்கிறதுக்கு மலபார் அவியல் கறி அப்படின்னு ஒண்ணு பண்ண போறேன். அது எப்படி பண்றது, அதுக்கு தேவையான சாமான்கள்லாம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. நல்லா பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி இதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். வடாத்துக்கு போட்ட பெருங்காய ஜலம் இருந்தது, அதை எடுத்து வச்சிருக்கேன். கருவடம் பாருங்க, புதுசா அரைச்ச குழம்பு மிளகா பொடி. இதை பொரிக்கிறதுக்கு வந்து நான் கல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல்லா நல்லெண்ணெய் எடுத்தா செக்காயில் கொஞ்சம் லைட்டா கசக்கும், அதனால குழம்பு பண்ணும்போது நல்லெண்ணெய் விட போறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, துவரம்பருப்பு, வெந்தயம், அவ்வளவுதான். அப்புறம் கருவேப்பிலை, அதுல போடுறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வெல்லம் போட்டா நல்லா இருக்கும். 2 மிளகா வத்தல், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வானலியில எண்ணெயை விட்டு வச்சிருக்கேன். இது காஞ்சதும் இந்த கருவடாத்தை போட போறேன். அவ்வளோதான், சாப்பாக எடுத்து இதை எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயை எடுத்துட்டு நல்லெண்ணெயை விட்டுக்கு போகிறேன். இது ராத்திரி வரைக்கும் வேணும். நல்லா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருப்பேன் இதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, மிளகாவத்தல், துவரம் பருப்பு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், அது 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. அப்புறம் நான் இந்த மிளகா பொடியை இதிலே போட்டு போகிறேன், சீக்கிரம் குழம்பு ஆகிடும். அதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன், நல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை 4. இந்த கருகாம உடனே இது இந்த புளி ஜலத்தை விட்டுணும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, வெல்லம் கொஞ்சோண்டு, நல்லா இருக்கும் வெல்லம் போடும்போது. இப்ப பாருங்க, இது நல்லா கொதி வந்த உடனே நான் அப்பயே அந்த கருவடாத்தை போட்டுருவேன். கடைசியில போட மாட்டேன், அப்பதான் நல்லா இருக்கும், உடையாது. நான் இந்த மாதிரி இடும்போது அதெல்லாம் உடஞ்சே போகாது. அந்த இது போடுறோம்ல காராமணி, அதனால அது பாட்டுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டேன், ஏன்னா மிளகா பொடியில போட்டிருக்கு, கொஞ்சம் போடுற வழக்கம் போட்டேன். என்ன பெருங்காய ஜலம், அப்படி இல்லை தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம், கட்டி பெருங்காயம் இருக்கா அதை பிச்சு போட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. அவ்வளவு. இது கொதி வந்தோடனே காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்தோடனே இந்த கருவடாத்தை நான் அதில் போட்டு விடுறேன். அப்பதான் வாசனையா இருக்கும் குழம்பு. முதல்ல போட்டு விடலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போன உடனே எடுக்கும் போது காட்டேன். இப்போ இந்த அவியல் கறிக்கு தேவையான சாமான் சொல்றேன் பாருங்க. இந்த அவியல் கறிக்கு வந்து நான் கோஸும் உருளைக்கிழங்கும் தான் போட போறேன். இது வந்து அவியல் டேஸ்ட்ல இருக்கும், ஆனா கறி மாதிரி பண்ணணும். இது ரொம்ப ஜோரா இருக்கு. முதல்ல நான் கூட இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு நான் நினைச்சேன். அப்புறம் என்னோட தங்கையோட மாமியார் சொன்னான், ரொம்ப ஜோரா இருக்கு, இது பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னான். நான் ஒரு நாள் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதுவும் இந்த வெத்த குழம்புக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு, உருளைக்கிழங்கும் கோஸும். இப்போ அதுக்கு தேவையான சாமான் சொல்றேன் பாருங்க. கோஸு, உருளைக்கிழங்கு. கோஸ் வந்து ஒரு 300 கிராம் திட்டத்துக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன், நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு இருக்கு. அதுக்கு தேங்காய் நல்லா 1/2 மூடி பெரிய மூடியா போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கேற்ற காரம் வேணும் இல்லையா, அதனால. அப்புறம் கருவேப்பிலை. இந்த புளி பாருங்க துளியோண்டு. இதுக்கு அவ வந்து தயிர் வேணுங்கிறவா இல்ல தயிர் விட்டுக்கோங்க. அவ வந்து இந்த லைட்டா புளியை தான் விட சொல்றா, அதான் நல்லா இருக்கு பார்த்தாக்க. மலபார் அந்த கேரளா சைடு இல்லையா, அதனால அந்த புளியை கரைச்சி இதை வச்சிருக்கேன் பாருங்க துளியோண்டு. இந்த திட்டம் வச்சுக்கோங்க போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு கறி மாதிரி. அரைக்கிறதுக்கு தான் இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், தேவையான அளவு உப்பு. இதை தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணும் மொத்தமே, அதான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ வானலியில கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் பச்சையா கடைசியில கொஞ்சம் விட்டுக்கலாம். இது நல்லா 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 2 கருவேப்பிலை, அப்புறம் பச்சையா போடலாம் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் இது உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி நரைச்சிருக்கோங்க நீட்டா. ஆயா, இந்த வெறுமனையை கூட பசஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கு சாத்தோட. மஞ்சப்பொடி போடணும், சொல்ல மறந்தேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. அப்புறம் இந்த கோஸை போட்டோம். கோஸை பாருங்க, நான் இப்படிதான் நீல வாக்கில் நெருக்கிட்டேன், திருவிழா மாதிரி அருவாமனையில் தான் நெருக்கினேன், நல்லா நீட்டா நெருக்கேன். அப்புறம் இந்த புளி ஜலம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கரைச்சி, அதை அப்படியே தெளிச்சா மாதிரி. ரொம்ப விடாதீங்க, அந்த காய்க்கு தக்கினது விட்டா போதும். மோருக்கு பத்தி தான் இந்த புளி அவள்லாம் விடுறா. இது ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு, கெடாம. இதை நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம், அவ்வளோதான். அடுப்பை நான் பெருசாக வச்சு பக்கத்தில் இதை பார்க்க போகிறேன், அதனால இதை மூடி வச்சுடுறேன். அப்புறம் காட்டுறேன், இது குன்னட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த தேங்காவை போய் அரைச்சுன்னு வந்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா பெரிய முடியே நான் வந்து போட்டு அரைச்சி வச்சுட்டு இருக்கேன், ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இதோட மிளகா, இது ரொம்ப காரம் இல்லை, அதனால தான் அவ்வளோ போடுறேன். மட்டா ஜீரகம் ரொம்ப வேண்டும். இதையும் சதைச்சி தான் வச்சுக்கணும், தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. ஜலம் விடாம நான் அப்படியே இப்படி அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அரைச்சி அதோட போடணும்.
போடும்போது காட்டுறேன், அது வேகட்டும். சரிங்களா? வத்த குழம்பு நல்லா குதிச்சுடுத்து, அந்த திக்னஸ் கரெக்டாக வந்துடுது. இப்போ என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அணைச்சிடுவோம். அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி, இறக்க வேண்டியதுதான். ஓ, இந்த கறி பாருங்க, அடுப்பை நான் சின்னதாக வச்சுட்டேன். நல்லா குண்ணி போயிடுத்து வரும், அப்போதான் காந்தாமல் கருகாமல் வரும், இல்லைன்னா ஏமாந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இருந்தாக்க வெந்துடுத்து. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தவுடனே அந்த தேங்காய் விழுதை போட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த காய் நல்லா குண்ணி போயிடுத்து, இப்படி தான் இருக்கும் நல்லா. இப்போ அதை சதைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய் பச்சை மிளகா, அதை போட்டு நல்லா பெரிய முடியை போட்டேன் நான். பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை, ஆனால் அப்புறமும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் பச்சையாக தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் விட்டுருணும். கொஞ்சம் இந்த மிளகா நெடி போட்டோம், பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்காக நான் கரெக்டு. அணைக்கிறதுக்கு முன்னாடி சொட்டு பச்சையா தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா கமகமான வாசனையா இருக்கு, அதையே வாசனை வரும். ஆனால் வேணும் வேணா லிக்விடா வேணும் வச்சுக்கோங்க, புளி பிடிக்காதவா மோரை விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். ஆயிடுச்சு, அணைச்சிடுறேன் அடுப்பை. எல்லாரும் இந்த வத்தக்குழம்பும் அவியல் கறியும் நல்லா காம்போ, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கோ, பிடிச்சிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அதை பற்றி கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.